அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம தாம்பூல கூடை சிவன்கண் நாட்ல எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்ப மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இனிமே கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். கார்னர் திருப்புறதுக்கு சாண்டல் கலர் வயர் யூஸ் பண்ணி கார்னர் நம்ம திருப்ப போறோம். கூட ஃபுல்லா சிங்கிள் கலர்ல வேணும்னா ரெட் கலர்லே நீங்க கார்னர் திருப்பலாம். நான் சாண்டல் கலர்ல கார்னர் திருப்புறேன். இப்போ உள்ள இந்த மாதிரி சாண்டல் வயரை கோர்த்து விட்டுருங்க. இது ரன்னிங் வயர் தான். இப்போ கோர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம கீழே எந்த நாட் பின்னிருக்கோம்னு பார்க்கணும். சாதா நாட்டா சிவன்கண் நாட்டான்னு. இப்போ சிவன்கண் நாட் பின்னிருந்தோம்னா இப்போ நம்ம சாதா நாட் நம்ம இப்போ பின்ன போறோம். ரன்னிங் வயரை லூப்பா மடிச்சு நம்ம பின்ன போறோம். நீங்க கார்னர் திருப்பும் போது உங்களுக்கு எந்த நாட் கீழே வருதுன்றத சரி பார்த்துக்கோங்க. இப்போ சாதா நாட் பின்னியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கார்னர். அடுத்தது சிவன்கண் நாட்டு. நீங்க எந்த பக்கம் கார்னர் திருப்ப போறீங்களோ அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நாட் எதுன்றதை செக் பண்ணிட்டு போடணும் நாட்டு. இப்ப சாதா நாட்டு. இதே மாதிரி பின்னிட்டே வாங்க. ரன்னிங் வயர் கட் பண்ண வேண்டாம். இந்த லைன் எப்படி முடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிவன்கண் நாட். இப்போ வித் வைஸ் நம்ம பின்னணும். கீழே நம்ம பேஸ் 5 வச்சிருந்தோம். இந்த ஃபர்ஸ்ட் வயர் நமக்கு வேண்டாம், அதை மடிச்சு விட்டுருங்க. மடிச்சு விட்டுட்டு ரன்னிங் வயரை லூப் மாதிரி மடிச்சு நம்ம பின்றோம். சிவன்கண் நாட்ல முடிச்சதுனால இங்க இப்ப சாதா நாட் நம்ம பின்றோம். இப்போ அந்த கேப் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு ஹரிசான்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன் தான் கேப் இருக்கணும். கேப் தப்பா வராம பாத்துக்கோங்க. இப்ப சாதா நாட் பின்றோம். இப்ப சாதா நாட் பின்னும் போது பாத்தீங்கன்னா கேப் எனக்கு தப்பா வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நான் சாதா நாட் தான் பின்னிருந்தேன். அடுத்து சாதா நாட் வரும்போது எனக்கு கேப் தப்பா இருக்கு. அப்போ தப்பா பின்னினீங்கன்னா கேப் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல சிவன்கண் தான் வரணும். நான் இப்ப பிரிச்சுட்டு நான் பின்றேன் சிவன்கண் நாட்டு. பின்னினதுக்கு அப்புறம் எனக்கு கேப் கரெக்டா வரும். இப்ப பாருங்க, கேப் கரெக்டா வந்திருக்கு. ஒரு ஹரிசான்டல் லைன் வந்திருக்கு இப்போ கேப்ல. அடுத்தது சாதா நாட்டு.
இப்போ செகண்ட் கார்னர் நம்ம டர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ண போறோம். இப்போ சிவன்கண் நாட் பின்றோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணணும் நாட் இந்த இடத்துல. ஏன்னா இது கார்னர், அதனால ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பதான் கார்னர் பார்க்க நல்லா இருக்கும். இப்ப தேர்ட் கார்னர் நம்ம பின்னியாச்சு. இப்ப சாதா நாட்டு. இப்ப நம்ம ரன்னிங் வயர் எங்கேயுமே கட் பண்ணல. கூட கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண போறோம். கட் பண்ணாம இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வச்சு பின்னிக்கிட்டே வரும்போது நமக்கு ரன்னிங் வயர் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த லைன் எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சைட் சிவன்கண் நாட். இப்போ சாதா நாட்டு. சிவன்கண் நாட். இப்போ நம்ம செகண்ட் கார்னர் எப்படி திருப்பணுமோ அதே மாதிரி இந்த ஃபோர்த் கார்னரும் நம்ம இப்போ திருப்ப போறோம். இப்போ இங்க சாதா நாட் நம்ம பின்றோம். வயர் வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸ் தான் மேலே வரணும். சொரசொரப்பான பகுதி கீழ்ப்பகுதியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி வயரோட சர்ஃபேஸ் திரும்பிருச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும். சொரசொரப்பான பகுதி கீழ்ப்பகுதியாகவும் ஸ்மூத்தா வலுவலுன்னு இருக்க பகுதி மேல் பகுதியாகவும் இருக்க மாதிரி வச்சு நம்ம பின்னணும். சிவன்கண் நாட். கார்னர்ல நல்லா இழுத்து வயரை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நாட்டை போடணும். இல்லைன்னா கார்னர் பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணோன்னே பாருங்க கரெக்டா ஆயிடுச்சு கார்னர். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணணும்னா லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும்னா டைட் பண்ணணும். ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணணும் கார்னர்ல. இப்போ சாதா நாட்டு. இந்த நாட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே பின்னணும்னா ஈஸியா பின்னிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்டே வந்தாச்சு. நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண போறதில்ல, இதையே வச்சு கண்டினியூட்டியா நம்ம பின்ன போறோம். இப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க.
நான் ஒரு 2 லைன் பின்னி முடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். அப்பதான் கூடையோட கார்னர் நமக்கு தெரியும். கூடை ஃபினிஷிங்ல தான் ரன்னிங் வயர் கட் பண்ணணும், அது வரைக்கும் கட் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, 2 லைன் பின்னி முடிச்சிட்டேன். 4 கார்னரும் இப்போ நல்லா தெரியும். 2 லைன் பின்னினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர், 4 கார்னரும் நம்ம திருப்பியாச்சு. 2 லைன் பின்னியாச்சு. 2 லைன் பின்னதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே பிளெயின் ரெட்டு, மேல மிக்சிங் கலர்ல இருக்கு. ரெட்டும் சாண்டலும் மிக்சிங் கலர்ல இருக்கு. இதே மாதிரி நம்மளுடைய வயர் எவ்வளவு தூரத்துக்கு எத்தனை நாட் போடுறதுக்கு இருக்கோ அத்தனை நாட் நம்ம பின்னணும். 8 இல்லைன்னா 9 லைன் வரைக்கும் நம்ம பின்ன முடியும். இப்ப நான் பின்னி முடிச்சிட்டேன். 9 லைன் பின்னிருக்கோம் நம்ம இதுல. பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஹரிசான்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு. இப்போ இதுதான் கூடையோட பேஸ். நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கூடையை நல்லா உள்ள கோர்த்து விட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிறைய கூடைகளை நம்ம பார்த்துருக்கோம் எப்படி கூடையை ஃபினிஷ் பண்றதுன்னு. அந்த மாதிரி கூடையை பின்னி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூடை இந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. கூடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.